பகீரா. இது படம் இல்லை, பாடம். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நீ காலையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். பகீரா அப்படின்ற ஒரு படம் ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, சார் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆச்சே படம் வேறு எடுத்து வச்சிருக்காப்புல, எதை மீன் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காகவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா இருக்கிற தேட்டரில் படம் ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு தேட்டர் ஓனருக்கே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் உட்காந்து பார்த்தா கரெக்டாக இன்டர்மிஷன் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஓடலை படம். பார்த்தா ஏதோ ஹீட் ஆகிடுச்சா, மோட்டர் ஒர்க் ஆகலையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாடியில் என் மூஞ்சி தெரியுதுங்க. ஆதிக் ரவிச்சந்திரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க, நான் ஒரு வாட்டி கூகுள் சித்தப்பா கிட்ட பகீரா மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கிறேன். சீரியஸாக தெரிலங்க யாருன்னு. தெரியாம தான் படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். சோனா அகர்வால், சாக்ஷி அகர்வால், சம்யுக்தா ஹெக்டே, ஜனனி ஐயர், யாரோ இருக்காங்கப்பா படத்தில். கணேசன் சேகர் அப்படின்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக்ன்றது போட்டிருக்காரு. இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சரி ஓகே, எடுத்த உடனே ஏன் ப்ரோ ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிறேன், நாங்கள் படம் பார்க்குறோமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதும் பார்க்காததும் பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். மேபி எனக்கு பிடிக்கிற படம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம், எனக்கு பிடிக்காத படம் உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ அது நம்ம கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட போயிடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அப்படி இப்படியே உங்கள் லவர்ஸ் கூடயோ அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க. இன்டர்மிஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்வையாக போகாமல் ஒரு மாதிரி இப்படி போய் இப்படி வரணும். படத்தோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள். ஆப்வியஸ்லி அவரை அடிச்சிக்கவே முடியாது ஆக்டிங் வைஸில். சூப்பராக பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரோலுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றது இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. டான்ஸ் வைஸ் சூப்பராக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தாண்டி ஏகப்பட்ட ஹீரோயின்கள் இருக்காங்க. ஜனனி ஐயர், சாக்ஷி அகர்வால், சோனா அகர்வால், சம்யுக்தா ஹெக்டேவா, சஞ்சனா செட்டி சாரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த படம் அப்படின்றத ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு சைக்கோ பார்த்து பார்த்தீங்கன்னா பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்களாம் போயிட்டு கொண்டுவோம். இதுதான் படத்தோட ஒரு தீமே. இது நான் ஸ்பாய்லர் கிடையாது, ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஐ திங்க் இன்னைக்கோ நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பகீரா இஸ் ஆல் யோர்ஸ் ஃப்ரம் டுமாரோவோ ஏதோ ஒரு ட்வீட் போட்டு எல்லா தேட்டருக்கு போய் பாருங்க, இதுதான் என்னோட கடைசி படம், நான் படம் எடுக்கிறதுல இதுதான் கடைசி அப்படின்னு போட்டிருப்பாரு. சீரியஸ்லி பிரதர், உண்மையாவே இது கடைசி படமா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ படம் அப்படின்னா ஆப்வியஸ்லி சென்சார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது நம்ம 18 வயசு மேலே இருக்கிறவங்க தான் அந்த படத்தை போய் பார்க்கணும் ஆப்வியஸ்லி. பிகாஸ் அதில் சில காட்சிகள் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுப்பாங்க. இது நாட் ஓன்லி ஃபார் நியூடிட்டி, இந்த செக்ஸ் எல்லாம் கிடையாது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அதிகமான ரத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுற படங்களுக்கு சர்டிஃபைடு தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா U/A பேரண்டல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அவரோட மார்க்கெட் எப்படின்னா டீனேஜர்ஸை ஏற்கணும், யூத்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட ஒரு மெயின் மோட்டிவ். அதில் நம்மளால் எந்த குறையும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அவரோட சாய்ஸ் ஆஃப் ஜர்னர் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. பட் அவர் நான் இனிமேல் படமே எடுக்க மாட்டேன், இதுதான் என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் சூதானமாக யோசிச்சிருக்கணும். படம் எப்படி போகுதுன்னா ஒரு கோர்வையே இல்லைங்க. என்னடா நடக்குது படத்தில், இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் முட்டாளான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கடுப்பாயிடுச்சு. இன்டர்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழகுழன்னு ஆக்கி விட்டாங்க. ஒன்றுமே புரியல. இன்டர்மிஷனில் புரியுது, பட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதில் பிரபுதேவா கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா நான் மாறிட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் படம் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இந்த ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சமாக ஸ்டோரி தான். இவங்களே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரில் அப்போது இவர் இருந்தார், மன்மதனில் சிம்பு இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா பகீரா நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஆப்வியஸ்லி அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து மேபி இந்த படம்ன்றது எடுத்துருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி பொண்ணுங்க ஏமாற்றிட்டாங்க, பசங்களாம் செத்து போயிட்டாங்க, அதை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கான், அதுதான் பகீரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெய்லர்லேயே தீம்ன்றது இருக்குது. சரி, இந்த ஹீரோயினுங்களாம் யாராவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, யார் ஹீரோயின், எதுக்கு வராங்க, எதுக்கு போறாங்க, எதுக்கு சாகுறாங்கன்னே தெரியாம ஒரு கதையா பாத்தீங்கன்னா இது இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் காட்டினாங்க, செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டரே காணாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஓகே அந்த கேரக்டர் இன்னும் தேடலையா அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா ஓகே இருக்கு, ஒரு சின்ன வைப் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஏதோ படம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ரெண்டே ரீசன் பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரபுதேவா அவர்களோட ஆக்டிங், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியர், நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற பசங்களுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா இருக்கும். கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இந்த படம் பார்க்கும்போது. மற்றபடி பாத்தீங்கன்னா படத்துல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா படத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ்லாம் சொல்லுவோம். நான் எனக்கு தெரிஞ்ச பிளஸ் இது ரெண்டு நான் சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா குச்சு குச்சு ஹோத்தா ஹேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. நம்ம ஹோத்தா ஹேன்னு ஒரு சாங் லாஸ்டா ரிலீஸ் பண்ண ஆல்பம் சாங். ஸோ ஆப்வியஸ்லி ஹோத்தா ஹேன்றது நம்ம ஹிந்தி வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் குச்சு குச்சு ஹோத்தா ஹேன்றது நம்ம சாங்லேயே வரும். குச்சு குச்சு ஹோத்தா ஹே அவ கண்ணை மட்டும் நான் பார்த்தாலேன்னு அதே லைன்ஸ் இந்த படத்தில்
படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பண்ணுற ஆல்பம் சாங்ஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றது தான். மேபி அவங்க ரேண்டமாக கூட வச்சிருக்கலாம். பட் இதுவே நம்ம காப்பி பண்ணியிருந்தா நம்மளை வச்சு செஞ்சுருப்பாங்க, எப்படி இந்த பாட்டை நீ காப்பி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் வளர்ச்சி தான். ஸோ பிரபுதேவா அவர்கள் ஆஸ் யூஷுவல் ஆக்டிங் வைஸ் நிறைய கெட்டப் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இருந்து சில கேரக்டரில் செம்ம இரிட்டேட்டாக இருக்குது படத்தில். ஆதித்ய ரவிச்சந்திரன் என்னதான் படமாக எடுத்தாலும் ஓரளவுக்கு கான்செப்டாக அது உள்ள இன்னும் எடுத்துன்னு வந்து டீப்பான ஒரு மெசேஜ் சொன்னால் சீரியஸ்லி நல்லா இருக்கும். அண்ட் தமிழில் தான் டப் பண்ணியிருக்காங்க படத்தை. பட் ஒரு ஹிந்தி படத்தை தமிழில் டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. மேபி இந்த படம் இப்போ நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபீல் இருக்குன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி படம் முடியிற டைமில் ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா நான் வீட்டுக்கு போயிடுறேன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் ஆகிடுச்சு. இப்படி உட்காந்துருந்தவன் அப்படியே சரிஞ்சு கீழே போயிட்டேன். ஸோ அது ஏன்னு தெரில, ஸ்க்ரீன் பிளே டைட்டா இல்லையா, இல்லை அரைச்சமாவே அரைச்சதாலையா, இல்லை என்னன்னே புரியலைங்க இந்த படம். அந்த படம் பார்க்கும்போது பிரபுதேவா சாரோட கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமான்னு கேட்டிங்கன்னா இது படம் தான். பட் ஆப்வியஸ்லி நிறைய வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பீப் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல அது யூஸ் பண்ணல, இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சென்சார் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இது ரேட்டிங் கொடுத்ததா மேபி ஆன்லைனில் ஓடிடியில் ஓடும்போது அந்த பீப் இதெல்லாம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லவர்ஸ் கூடலாம் போய் உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி பசங்களாம் போகலாம், சிங்கிள் பாய்ஸ்லாம், ஆல்ரெடி லைஃப்பில் கஷ்டப்பட்ட பாய்ஸ்லாம் போகலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைப் இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இது பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் யாரும் இது பர்சனலாக அட்டாக் பண்ணிடலாம் இந்த ரிவ்யூன்றது நான் பண்ணல. எனக்கு பிரபுதேவா சார்னா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அண்ட் மியூசிக் நிறைய இடத்துல கொஞ்சம் எலிவேஷனாக இருந்தது. அந்த தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா பகீரா அது ஒரு வில்லத்தனமான மியூசிக் நல்லாவே போட்டிருக்காங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீக்கெண்டில் ஒரு நல்ல படமாக இது இருக்கும் நான் நினச்சேன். சரி, என்னதான் ரேட்டிங் கொடுத்தாலும் ஆதிக் அவர்களோட படம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இதில் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.